பாஜக தேர்தல் தில்லுமுள்ளு 18 ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தல். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா மற்றும் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவின் தலைவர் ஹேமந்த் சோரன் முதல்வராக பதவி வகித்து வந்தார். 5 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் 2024 சட்டசபை தேர்தல் அறிவிக்கப்பட்டது. 81 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட ஜார்க்கண்டில் 2024 நவம்பர் 13 மற்றும் 20 என 2 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. முதற்கட்டமாக 41 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடந்து முடிந்தது. இரண்டாவது கட்டமாக மீதமுள்ள 40 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற இருந்த நிலையில் 2024 நவம்பர் 17ஆம் தேதி, அதாவது பிரச்சாரம் முடிவதற்கு முதல் நாள், இஸ்லாமியர்களை மோசமாக சித்தரித்து வீடியோ ஒன்றை வெளியிட்டது பாஜக. இஸ்லாமியர்கள் மற்றும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியை தொடர்புபடுத்தி வெளியிட்ட அந்த வீடியோவில் குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழும் ஒரு வீட்டின் கதவை தட்டி திறந்து உள்ளே மூட்டை முடிச்சுகளுடன் நுழையும் இஸ்லாமியர்கள் அடாவடியாக அந்த வீட்டை ஆக்கிரமிப்பது போலவும், வீட்டில் உள்ள பொருட்களை பயன்படுத்தி நாசம் செய்வது போலவும், வீட்டில் குளிப்பது, துணிகளை காயப்படுவது போலவும் காட்சிகள் இடம்பெற்றிருந்தன. வீடியோவில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவின் பெயரும் காட்டப்பட்டது. அதோடு ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம், ஓட்டுக்களை மாற்றுவதால் பெரிய தவறு நடந்துவிடும் என்பதை கவனத்தில் வைத்துக்கொண்டு வாக்களிக்க வேண்டும். கடந்த 2019 செய்த தவறை இப்போது செய்யாதீர்கள், இந்த முறை சரியாக வாக்களித்து பாஜகவை தேர்வு செய்யுங்கள் என்றும் பதிவிட்டிருந்தார்கள். பாஜக வெளியிட்ட இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது. கடும் கண்டனங்களும் எழுந்தன. அடிப்படை ஆதாரமின்றி வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் பாஜக வீடியோ வெளியிட்டிருக்கிறது என தேர்தல் ஆணையத்திடம் காங்கிரஸ் மற்றும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சிகள் புகார் அளித்தன. வீடியோவை நீக்க பாஜகவுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டு விளக்கம் அளிக்கவும் நோட்டீஸ் அனுப்பியது. ராஞ்சியில் உள்ள சைபர் கிரைம் காவல் நிலையம் தேர்தல் நடத்தை மற்றும் நடைமுறையில் உள்ள சட்ட விதிகளை மீறியதற்காக எஃப்ஐஆரும் பதிவு செய்தது. ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தலில் ஜார்க்கண்ட் மதரசாக்களில் வங்கதேச முஸ்லிம்கள் பதுங்கியிருக்கிறார்கள் என பாஜக தேசிய தலைவர் JP நட்டாவும், முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க அனுமதிக்க மாட்டோம் என்று மத்திய அமைச்சர் அமித்ஷாவும் பிரச்சாரத்தில் முஸ்லிம்களை குறிவைத்து பேசி வந்த நிலையில்தான் இந்த வீடியோவை பாஜக வெளியிட்டது. தனது அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கங்களில் ஆதாரமற்ற வீடியோவை வெளியிட்டதன் மூலம் தேர்தல் நடத்தை விதிகளை பாஜக அப்பட்டமாக மீறியது. வகுப்புவாதத்தை தூண்டும் வகையில் செயல்பட்டது. தேர்தல் பிரச்சாரத்தில் வெளியிடப்படும் வீடியோக்களை தணிக்கை செய்ய மீடியா சர்டிஃபிகேஷன் அண்ட் மானிட்டரிங் கமிட்டி, சுருக்கமாக MCMC என்று அழைப்பார்கள், அந்த குழுவை தேர்தல் ஆணையம் நியமிக்கும். இந்த குழு என்ன கிழித்தது என தெரியவில்லை. அதற்கு சில மாதங்கள் முன்பு நடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் அளித்த தேர்தல் விளம்பரங்களை எல்லாம் நிறுத்தி வைத்தது தேர்தல் ஆணையம். அதற்காக நீதிமன்றத்தில் திமுக வழக்கு தொடர்ந்தது. பேசாமல் தேர்தல் ஆணையத்தை பாஜகவின் தலைமை அலுவலகத்தின் ஒரு மூலையில் அமைத்துக் கொள்ளலாம்.